Welcome friends, UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 Seriesல இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. 145 plus maltose is hydrolyzed with an acid gives a dash product. Option A 2C6H12O6, option B C6H12O6, option C C12H22O11, option D C6H10O5N. இந்த கொஸ்டின் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா யூனிட் 10 கார்போஹைட்ரேட் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. மால்டோஸை ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். என்ன ப்ராடக்ட் இதான் கொஸ்டின். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம மால்டோஸோடைய ஃபார்முலா என்னன்றத பார்க்கலாம். C12H22O11 டைசாக்ரைட். மால்டோஸ்ன்றது ஒன் ஆஃப் த டைசாக்ரைட். ஓகேவா, ஸோ இந்த டைசாக்ரைடை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்றது என்ன பிரசன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் போடுறோம் வச்சுக்கிங்களேன். இங்கே இருக்க குளுக்கோசைடிக் லிங்கேஜ் இந்த ஆசிட் என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணிட்டு 2 moles ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்டை ஃபார்ம் ஆகும். C6H12O6, C6H12O6 2 molecules ஆஃப் குளுக்கோஸ் யூனிட் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா அதர்வைஸ் கால் 2C6H12O6 இந்த மாதிரி நம்ம இதை மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மால்டோஸ்னாவே ஹைட்ராலிசிஸ் பண்ணணும்னா நமக்கு 2 moles ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸ் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா, நம்மளோட ஆப்ஷன்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகேவா, இதுதான் வந்து 2 moles ஆஃப் குளுக்கோஸ் யூனிட். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஒன்லி 1 குளுக்கோஸ் யூனிட். அப்போ இது ஆன்சர் வராது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டைசாக்ரைடோடைய காமன் ஃபார்முலா. இப்போ அது மால்டோஸாக இருக்கலாம், லாக்டோஸாக இருக்கலாம். இது வந்து டைசாக்ரைடோட காமன் ஃபார்முலா. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் என் நம்பர் கொடுத்துருந்தாவே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சோடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ 145க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 2 moles ஆஃப் குளுக்கோஸ் யூனிட். Next question, 146. What is the product obtained when the sucrose is oxidized by concentrated nitric acid? Option A formic acid, option B acetic acid, option C succinic acid, option D oxalic acid. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா யூனிட் 10 கார்போஹைட்ரேட் டாபிக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, சுக்ரோஸை ஆக்சிடைஸ் பண்றாங்க in the presence of concentrated nitric acid. கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸோடைய குளுக்கோசைடு லிங்கை வந்து கட் பண்ணிடும், பிரேக் பண்ணிட்டு நமக்கு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸா ஃபார்ம் ஆகும். அது ஃபர்தராக ஆக்சிடைஸ் போயிட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட். பிரைமரா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். அண்ட் தென் பை ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்கும்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரியாக்ஷன் நம்ம எழுதலாம். ஃபார்முலா ஃபார் சுக்ரோஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா C12H22O11. கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். ஓகேவா, லார்ஜ் அமௌண்ட் ஆட் பண்ணனா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த குளுக்கோசைடிக் லிங்கேஜை வந்து பிரேக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்னு சொன்னீங்களா. அதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட். ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். தென் நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸும் ஃபார்ம் ஆகும். கூடவே நமக்கு வாட்டர் மாலிகுல்ஸும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து ரியாக்ஷன். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, என்ன ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சாலிக் ஆசிட் தான் மேஜர் ப்ராடக்ட். ஓகேவா, ஸோ நமக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் தான். 146க்கு ஆன்சர் டி, ஆக்சாலிக் acid. Next question, 147. Which one of the following is a chromophore? Option A N double bond N, option B NH2, option C OCH3, option D OH. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா யூனிட் 10ல டைஸ்ன்ற கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ குரோமோஃபோர்னா என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரோமோஃபோர் என்ன எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காம்பவுண்ட்ல குரோமோஃபோர்ஸ்ன்றது என்னன்னா கோவலன்ட்லி அன்சாச்சுரேட்டட் குரூப்ஸ்ன்னு சொல்லலாம். அதனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கிவ்ஸ் த கலர் டு த காம்பவுண்ட். அந்த கலர்
ஒரு கலரை கொடுக்குற குரூப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமோஃபோர்ஸ்னு சொல்லுவோம். எதெல்லாம் குரோமோஃபோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் கோவலண்ட்லி அன்சாச்சுரேட்டட் குரூப்ஸ். அது பார்த்தீங்கன்னா இப்போ அல்கின் குரூப்பு, தென் அல்கைன், தென் சி டபுள் பாண்ட், சி ட்ரிபிள் பாண்ட் என், சி டபுள் பாண்ட் என், தென் என் டபுள் பாண்ட் அசோ குரூப்பு, NO2 குரூப், இது எல்லாமே என்னன்னு சொன்ன நைட்ரோ குரூப், நைட்ரோசோ குரூப், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோமோஃபோர்ஸ். இது எல்லாமே ஒரு காம்பவுண்டுக்கு கலரை கொடுக்கும். ஓகேங்களா? அன்சாச்சுரேட்டட் கோவலண்ட்லி அன்சாச்சுரேட்டட் குரூப்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுவே இன்னொரு டைப் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சோக்ரோம்ஸ்னு சொல்லுவோம் அதை. ஓகேங்களா? ஆக்சோக்ரோம்ஸோடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டீப்பன் த கலர், தட் மீன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும், கலரை என்ஹான்ஸ் பண்ணும். இது வந்து குரூப் ப்ரெசண்டா இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்டுக்கு கலரை கொடுக்காது. சப்போஸ் அங்க வந்து குரோமோஃபோர்ஸும் இருந்து இந்த ஆக்சோக்ரோமும் இருந்துச்சுன்னா இந்த ஆக்சோக்ரோம் என்ன பண்ணும்னா கலரை வந்து லைட்டா இருந்துச்சுன்னா டார்க் பண்ணிவிடும். ஸோ இட் என்ஹான்ஸ் த கலர் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சோக்ரோம்ஸ் எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து மெத்தில் குரூப்பு, OH குரூப்பு, தென் ஹாலஜன்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஃப்ளூரின், குளோரின், தென் மீத்தாக்சி குரூப்பு, NH2 குரூப்பு, OH குரூப்பு, NHCOCH3, இந்த குரூப்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா கலரை டீபன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆக்சோக்ரோம்ஸ்னு சொல்றோம். ஓகே, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆக்சோக்ரோம்ஸோ இங்க நமக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க, குரோமோஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. கேட்டது வந்து குரோமோஃபோர் தான் கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா N டபுள் பாண்ட்ன்றது நமக்கு குரோமோஃபோர்ல பார்த்தோம். ஓகே, NH2 OCH3 OH இது மூணுமே என்னன்னு பார்க்குறோம், ஆக்சோக்ரோம்ல பார்க்குறோம். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் குரோமோஃபோர். 147க்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.